கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய மலைப்பொழிவை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வாரம் நாம் எந்த நற்செய்தியை வாசித்தோம்? இதே தான், மலைப்பொழிவு. இந்த வசனங்களுக்கு முன்பாக உள்ள வசனங்கள் என்னென்ன? 8 பேறு பெற்றோருடைய குறித்து நாம் தியானித்தோம். இப்போ இயேசு அந்த மலைப்பொழிவிலே சொல்லுகிறார், நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்ற அந்த ஓமையை சொல்லி அதே போல் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உப்பு ஒளி, நம்ம திருப்பலியில் ஏதாச்சும் அதை சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் வருதா? தீர்த்தம் தெளிக்கும் போது ஃபாதரு ஒரு ஜெபம் சொல்கிறார். என்ன? அந்த உப்பை மந்திரிச்சு, இல்லை எலிசா வழியாக நீர் கற்பித்தீர் அப்படின்னு சொல்லி அந்த உப்பை மந்திரிச்சு உப்பை தண்ணியில் போட்டு அதை தான் தீர்த்தமாக தெளிக்கிறார். அப்போ இந்த உப்பு என்பது தூய்மையின் அடையாளம், புனிதப்படுத்துதலின் அடையாளம். அப்புறம் ஒளி எங்கேயாச்சும் இருக்குதா? கேண்டில் இருக்குது. எல்லா திருப்பலியிலும் நம்ம இந்த மெழுகுவர்த்தி ஏற்றி தான் நாம் திருப்பலி கொண்டாடுகிறோம். ஒளி, அந்த கேண்டில் அமைதியாக இருந்து சொல்லுது, இயேசு நமக்காக பலியானார், தியாகமானார். அப்போ இது தியாகத்தின் அடையாளம் தான் இந்த மெழுகுதிரி. நீங்களும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கணும், பிறருக்கு நீங்கள் தியாகமாக இருக்கணும் இல்லையா? நீங்கள் உங்களையே பிறருக்காக கரைத்து கொள்ளணுங்கிற அந்த ஒரு சத்தியத்தை அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போ இந்த உப்பு ஒளி, உப்பு என்பது என்ன செய்கிறது? ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு உதவி செய்யுது இல்லையா? கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்துலலாம் ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்க உப்பை தான் பயன்படுத்தினாங்க. அதே போல் உப்பு சுவை ஊட்டுகிறது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, இதெல்லாம் நம்முடைய பழமொழி. அப்போ உப்பு என்னதான் நீங்கள் அழகாக சிக்கன் சமைச்சாலும் அந்த கொஞ்சோண்டு உப்பு அதில் இல்லைன்னா பிளேட்டு பறக்கும் இல்லையா? திட்டு உழுகும், என்னடையே சமைச்சிருக்கிற அப்படின்ட்டு. அப்போ இந்த சின்ன உப்பு பாருங்கள், அழகான சுவையை அது தருகிறது. அதே போல் உப்பு என்ன செய்யுது? ஒரு பொருளை நம்ம கலக்கிற பொழுது அது தன்னையே கரைத்து கொள்ளுகிறது. அது இருக்கிற இடம் தெரியாமல் போய் சுவை ஊட்டுகிறது. ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை உப்புக்கு, பந்தா இல்லை, ஷோ விடுறது இல்லை. உப்பு தன்னையே கரைத்து கொண்டு இருக்கிற இடம் தெரியாமல், ஆனால் செய்ய வேண்டிய வேலையை அது செய்து கொள்கிறது, சுவையூட்டுகிறது. இப்படி சாதாரண நடைமுறையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளை எடுத்து இயேசு எவ்வளோ அழகான உவமையை சொல்கிறார். அந்த உப்பினுடைய அந்த ஊர்ப்புத்தன்மை போனால் அது வெளியிலே கொட்டப்படும், எல்லோராலும் அது மிதிக்கப்படும், ஒன்றுக்கும் அது உதவாது. அப்போ அந்த உப்பில் அந்த ஊர்ப்புத்தன்மை இருக்கணும். அது இருக்கிற வரைக்கும் தான் உப்பு, இல்லாட்டி அது வெளியில் கொட்டப்படும் இல்லையா? அழகாக இயேசு அந்த உவமையை சொல்கிறார். இன்றைக்கி உப்பாக ஒளியாக நீங்கள் இருக்க வேண்டும்னு சொல்கிறார். யோவான் நற்செய்தியிலே 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன். நான் உலகிற்கு ஒளி, நானே உலகின் ஒளி அப்படின்னு சொன்ன இயேசு இப்போ சொல்கிறாரு, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். எப்படி காலையில் சூரியன் அழகாக பிரகாசமாக நமக்கு வருது, அதனுடைய கதிர்வீச்சுகளால் இந்த உலகமே நிறைந்து எல்லாம் வளர்ச்சி அடைகிறது. நைட் ஆனோடனே சூரியன் காணோம், சந்திரன் வருது. அந்த சந்திரன் ஒரு மைல்டான ஒரு ஒளியை கொடுக்கறது. அது எங்கிருந்து அது கிடைக்குது? சயின்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். சூரியன்கிட்டேருந்து வந்த அந்த ஒளியை எடுத்து தான் சந்திரன் நமக்கு தருது. அதுபோல் இந்த சூரியன் போல தான் ஆண்டவர் சொன்னார், நானே உலகின் ஒளி. ஆண்டவரை சார்ந்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் கடவுளுடைய ஒளியை சந்திரனை போல பிறரிடத்திலே பிரகாசிக்க செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு சாராத ஒருவரால் பிறருக்கு ஒளி கொடுக்க முடியாது இல்லையா? உப்பாக இருக்க முடியாது. உப்பாக இருக்கிறது, ஒளியாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சரி, இயேசு உப்பாக இருக்கணும், ஒளியாக இருக்கணும். நீங்கள் இந்த உலகத்திற்கு மற்றவர்களை, இப்போ கிறிஸ்தவங்க அப்படின்னா நீங்கள் உப்பாக இருக்கணும், ஒளியாக இருக்கணும். இயேசு கடைசியில் சொல்லி முடிப்பார் பாருங்க, இன்றைக்கி நற்செய்தி, இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு, நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களை கண்டு, எப்பா சூப்பர்ப்பா, நீ சூப்பராக பண்ண,
உங்களை புகழ்கிறதல்ல, நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். கிரெடிட் நம்ம எடுத்துக்கூடாது, கடவுள்கிட்ட அது போகணும். நான் சூப்பராக பாடினீங்கன்னா, நான் சூப்பராக வாசிச்சிங்கன்னா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லணும்? பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட், கடவுள் தான் இதை செய்ய வச்சார் அப்படின்ட்டு போகணும். நம்முடைய நற்செயல்களை கண்டு கடவுளை அவர்கள் போற்றி புகழணும். அந்த அளவுக்கு நம்முடைய நற்செயல்கள் இருக்கணும். கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். அதை தான் இயேசு அழகாக சொல்கிறார். மற்றவங்களாம் எப்படியே இருந்துட்டு போகிறாங்க, ஆனால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி உப்பா ஒளியாக பிறருக்கு பயன்படுகிறவர்களாக நீங்கள் இருக்கணும். இந்த சமுதாயத்தில் எல்லாம் விட்டுருங்க, நம்ம குடும்பத்துக்கு வருவோம். நம்ம குடும்பத்தில் நாம் உப்பாக இருக்கோமா ஒளியாக இருக்கிறோமா அப்படின்னு இன்றைக்கி கொஞ்சம் யோசிப்போம். இன்றைக்கி மறைக்கல்வி குழந்தைகள் அந்த ஞாயிறு திருவழிபாட்டை சிறப்பிக்கிறார்கள். அப்போது பெற்றோர் இன்றைக்கி குழந்தைகளுக்கு உப்பாக ஒளியாக இருக்கிறார்களா? என்னெல்லாம் செஞ்சால் அவங்க இப்படி ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தியானிப்போம். இது முழுக்க முழுக்க பெற்றோருக்கான ஒரு மறையுரை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபேசியர் 6:4. ஆண்டவருக்கேற்ற முறையில் பிள்ளைகளை என்ன செய்யணுமா? கண்டித்து திருத்தி, சொல்லுங்களேன், கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். பைபிள் சொல்லலை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் செல்லம் கொடுத்து வளர்த்து வாருங்கள் போட்டிருக்கா? இல்லை. என்ன போட்டிருக்கு? ஆண்டவருக்கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். பழைய இதில் இன்னும் நல்லாயிருக்கும். என்ன போதித்து போதித்து அப்படின்ட்டு வரும். அறிவு புகட்டி போதிக்கணும். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் போதிக்கணும். நல்லது கெட்டது உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா காரியங்களையும் இந்த குழந்தைகள் பெற்றோரிடமிருந்து தான் முதலில் கற்றுக்கொள்கிறார்கள். கேட்டிசம் கிளாஸு, ஸ்கூலுக்கு போகிறது அதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருந்து தான் குழந்தைகள் நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் கற்றுக்கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஃபாதர் அவன் எப்படி தான் இதை பேசுகிறானே தெரியல, எங்கேருந்தா அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சி சொல்கிறான்னு தெரியல, கரெக்டாக சொல்கிறான் ஃபாதர். எங்கேயோ ஒரு வார்த்தையை எடுத்து அதை இப்படி கனெக்ட் பண்ணி கரெக்டாக இந்த சுச்சுவேஷனில் பேசுகிறான். ஆச்சரியப்படுறோம்ல. இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளை ரொம்ப ஸ்மார்ட், நம்ம காலம் மாதிரி இல்லை இல்லையா? இன்றைக்கி ரொம்ப ஸ்மார்ட் அவங்க. அப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் அவங்க நல்லா கூர்ந்து கவனிக்கிறாங்க. நீங்கள் கோபப்படும் போது என்ன வார்த்தைகள் பேசுகிறீங்க? ஒரு உள்ள வீட்டுக்குள்ளே ப்ரேயர் பண்ணுறீங்களா? இப்போ அம்மா வந்து சாயந்தரமானால் முழந்தாள் படியிட்டு முக்காடு போட்டு ஜெபிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை அதை பார்க்குது, அந்த குழந்தையும் அதே மாதிரி செய்யும். எனக்கு தெரியும், ஒரு சில வீட்டில் குழந்தைங்க முக்காடு போட்டு ஜெபிக்குது. அப்படி நம்ம குழந்தைங்க நல்லவங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர் வளர்ப்பினிலே. இல்லையா? 2 பேரும் தான் ரெஸ்பான்சிபிள், பெற்றோர் வளர்ப்பினிலே. அப்போ பெற்றோர் எப்படி அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தா குழந்தை கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியாது பாவம். அப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக குழந்தைங்க கேட்பாங்க. அவங்க பார்க்குறாங்க, அம்மா 24 நேரம் மொபைலே தான் நோண்டிகிட்ருக்கு, நாமளும் மொபைலை தேய்ப்போம். அப்பா எப்போ பார்த்தாலும் டிவி தான் பார்த்துட்ருக்காரு, நாமளும் டிவியை பார்ப்போம். இல்லையா? அம்மா ஜெபிச்சா தானே அதை பார்த்து குழந்தைக்கு ஜெபிக்க தெரியும். ஒரு குழந்தைய எந்திரிச்சு ஜெபின்னா அதுக்கு தெரியாது. ஏன்னா வீட்டில் இல்லை, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அப்போது அம்மா முக்காடு போட்டால் தான் புள்ள முக்காடு போடும். அம்மாவே இங்கே ஸ்டைல் பண்ணிட்டு தெரிஞ்சால், தாய் 8 அடி பாஞ்சா குழந்தை 16 அடி பாயும். நீ இன்றைக்கி ஸ்டைல் பண்ணிவிட்டு நடந்தீன்னா உன் குழந்தை உனக்கு மேலே பெருசாகி ஸ்டைல் பண்ணிட்டு தெரியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நிறைய குடும்பங்களை பார்ப்பதிலும் நிறைய மக்களை பார்ப்பதிலும் இருந்து அந்த அனுபவங்களிலிருந்து இது வருது.
அப்போ நம்ம ஃபாதருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நிறைய குடும்பங்களை சந்திக்கிறோம், நிறைய இடத்துக்கு போகிறோம், நிறைய ப்ரீச்சிங் போகிறோம், நிறைய மக்களை பார்க்குறோம். அப்போ நிறைய குடும்பங்கள் நமக்கு தெரியும். அப்போ எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, குழந்தை எப்படி கொஞ்சம் ஒரு பருவம் அடைஞ்சோன்னு எப்படி வழி மாறி போகுது, எத்தனை குழந்தைங்க எத்தனை பேரண்ட்ஸ் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கொடுக்க வேண்டிய நேரத்தில் சரியானதை கொடுக்க தவறிவிட்டோம். இப்போ உட்காந்து அழுதுட்டு பிரயோஜனம் இல்லை. செல்லம் கொடுத்து குழந்தைகளை கெடுக்கிறது பேரண்ட்ஸ் தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ முதலாவது நாம் என்ன அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா, கடவுளுக்கு பயப்படுவதை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு பயப்படுவதை கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு பயப்படுவாங்க, உங்களுக்கு பயப்படுறது நல்லது தான். அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும், அதுக்கப்புறம் அவங்க பயப்பட மாட்டாங்க. அப்போ கடவுளுக்கு அவங்க பயந்தாங்கன்னா, கடவுள் எப்போதும் உன்னை பார்க்குறாரு பாப்பா, நீ எப்போவும் கடவுளுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும், நீ என்ன செஞ்சாலும் சாமி அங்கேருந்து பார்ப்பாரு சொல்லுவாங்க. சாமி கண்ணை குத்திக்கிறோம்லாம் சின்ன சொல்லுவோம்ல. அப்போ உன்னை பார்க்குறாரு, அப்போ நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும், நீ நல்லது செய்யணும். இப்படி நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை கர்த்தருடைய பயத்தில் அது வளரும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அங்கே தான் ஞானம் துவங்கும். குழந்தை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்குது, பெருமை இல்லை. குழந்தை ஞானத்தோடு இருக்கா, ஒழுக்கத்தோடு இருக்கா, அதில் தான் பெருமை. கடவுளுக்கு பயந்து அது நடக்குதா, அப்போ தான் நீங்கள் சந்தோஷப்படணும். பிரைஸ் தி லார்ட். அப்போது கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன அப்படின்னு பெரியவங்க, பெற்றோர் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, ஜெபிக்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை அன்றைக்கி ஒரு வீட்டில் போயிருந்தேன், பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி அவங்க அப்பா சொல்கிறார், அது அந்த டைம் ஆனால் அம்மா கூட சேர்ந்து எவ்வளோ முட்டி போட்டு முக்காடெல்லாம் எடுத்து போட்டு ஜெபிப்பா. சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த குழந்தைக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் அம்மா செய்கிறத பார்த்து அந்த குழந்தை செய்யுது. ஏதோ ஒரு ஷால் எடுத்துகிட்டு வந்து, அது துண்டை எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு ஜெபிக்குது. எப்படி கற்றுக்குச்சு? அம்மா கிட்டேருந்து அது கற்றுச்சு. அது நல்ல பழக்கம் இல்லையா? அப்போ ஜெபிக்க நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்பப்போ ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கணும், படிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும், எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும், வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது தான் அந்த குழந்தை உங்களை பார்த்து அது கற்றுக்கும். இந்த நல்ல பழக்கங்களை நாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுபோல் பிறருக்காக ஜெபிக்க நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். உனக்காக மட்டும் நீ ஜெபிக்கக்கூடாது பாப்பா, உன் பக்கத்தில் இருக்கிறவங்க, உனக்கு தெரிஞ்சவங்க, உன் ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்காகவும் நீ ஜெபிக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லித்தரணும். ஆவிக்குரிய காரியங்களை குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்தது, பைபிள் வாசிக்க நாம் கற்றுக் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு ஏபிசிடி அழகாக உட்காந்து சொல்லித்தரோம், கீபோர்டு வாசிக்க எப்படின்னு சொல்லித்தரோம், கராத்தேக்கு அனுப்பி கராத்தே அவன் கற்றுக்கிறான், எல்லாம் நல்லது. ஆனால் அந்த குழந்தை விவிலியம் எப்படி வாசிக்கிறதுன்னு கடைசி வரைக்கும் தெரியாமையே போயிடுது. பைபிள் எடுத்து இதான்ப்பா புதிய ஏற்பாடு, இதுதான் பழைய ஏற்பாடு, இதில் இப்படியெல்லாம் இருக்குது, ஆண்டவருடைய வார்த்தை இதெல்லாம் இருக்குது, இந்த வசனத்தில் நீ படிக்கணும் அப்படி இந்த குழந்தைகளுக்கு அந்த வசனங்களை சொல்லி கொடுக்கணும். அதை வாசிக்கிறது எப்படி, அதை தியானிப்பது எப்படி, அதன் பிரகாரம் வாழ்கிறது எப்படி அப்படின்னு இப்போ நீ சொல்லி கொடுத்து பாருங்கள். அந்த சின்ன வயசுலேயே அந்த சங்கீதங்கள்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்லி பாருங்கள். இதெல்லாம் அவங்க தலைக்குள்ளே இருக்கும். இளைஞர் தன்னுடைய வழியை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு? ஆண்டவரே உமது வார்த்தையினால் தானே, திருப்பாடலாசிரியர் சொல்கிறார். அப்போ ஒரு குழந்தை தப்பாக போகும்பொழுது இந்த வார்த்தை அவனை தடுக்கும். இல்லை, நீ தப்பாக போகிற, இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. எப்பயோ நீங்கள் சொல்லி கொடுத்து அங்கே வரும். இதெல்லாம் என்ன தலைக்குள்ளே இருக்கோ அதனே வெளியில் வரும். அப்போ இந்த நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் மண்டைக்குள்ளே போகணும். அப்படி போகும்பொழுது தான் ஒரு குழந்தை தப்பான போகும்பொழுது இது அந்த இறை வார்த்தை அவனை பாதுகாக்கும். நாம் எல்லோரும் இங்கே வாழ்ந்துட போகிறது இல்லை. கீபோர்டு கற்றுக்கிறது நல்லது தான், கராத்தே போகிறது நல்லது தான், இங்கே நம்ம ரொம்ப வருஷம் வாழ. நம்முடைய வீடு பரலோகத்தில் உண்டு. அப்போ அங்கே போய் நிற்கிறதுக்கு உங்களுடைய குழந்தைகளை இப்போ இருந்தே நீங்கள் தயார் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சண்டே கிளாஸுக்கு போகணும்னு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? சண்டே கிளாஸ் போகாதுக்கு நீங்களே வக்காலத்து வாங்கக்கூடாது. சண்டே கிளாஸ் போகணுன்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். எனக்கெல்லாம் நல்லா தெரியும். எங்கள் அம்மா அப்பாலாம் அப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்.
நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ தூரம் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா நல்லா இருந்தனால தான் நீங்கள் இன்றைக்கி இருக்கிறீங்க இல்லையா? அப்போ நாம் நல்லா இல்லை அப்படின்னா இன்றைக்கி குழந்தைகளுடைய எதிர்காலம் இவங்க தான் நாளை திருச்சபை. நம்மளாம் வாழ்ந்துட்டோம், இன்னைக்கு அவங்க தான் திருச்சபை. அந்த திருச்சபை நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்ல விஷயம் நாம் சொல்லிக் கொடுக்கணும். கேட்டிசத்துக்கே அனுப்பாமல், கேட்டிசத்துக்கு அனுப்பாததுக்கு போய் அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணால் அந்த குழந்தைக்கு இன்னுமே சந்தோஷமாயிருமே. அந்த குழந்தை எப்படி அப்புறம் டீச்சர்ஸை மதிக்கும், எப்படி ஃபாதர்ஸை மதிக்கும், எப்படி அது ஆன்மீகத்தில் அது வளரும்? உன் குழந்தைய நீயே பாதாளத்தில் தள்ளுறன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு குழந்தைக்கு சொல்லித்தரணும். சண்டே ஒரு நாள் தான் லீவு, நல்லா தூங்குமா அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி ஆண்டவருடைய நாள், சர்ச்சுக்கு போகணும், எந்திரி கிளம்பு. அவன் அப்படி தான் சொல்லுவான், எனக்கு தூக்கம் வருது, டயர்டாக இருக்குது, வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, என்னென்னமோ சொல்லுவான் இல்லையா? நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி அவனை கூட்டிகிட்டு வரணும். ஏன் நம்ம சர்ச்சுக்கு போகணும்? இன்றைக்கி ஆண்டவருடைய நாள், ஆண்டவர் நம்ம ஆராதிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். உனக்கு எத்தனை நன்மைகளை செஞ்சுருக்கிறார், நன்றி சொல்லணும் அப்படின்னு நம்ம அந்த குழந்தைய கோவிலுக்கு நம்ம கூட்டிகிட்டு வரணும். நீங்கள் கடவுளுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்காக நன்றி சொல்லணும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் தவிக்கிறாங்க. 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் குழந்தை இல்லாமல் தவிக்கிறவங்க எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஒரு குழந்தை கிடைக்காதான்னு ஏங்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் சாமி நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்திருக்கிறார்ல, நல்ல குழந்தைகளை கொடுத்துருக்காங்கல்ல. அந்த குழந்தைக்காக நம்ம என்னைக்காச்சும் கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? கடவுள் கேட்பார், உன்னை நம்பி நான் இந்த குழந்தையை கொடுத்தேன், அது பாதாளத்தில் போச்சுன்னா நீ தான் பொறுப்புன்னு சொல்லுவார். நாம் எப்படி அந்த குழந்தையை வழி நடத்தணும் அப்படிங்கிறத கடவுள் கவனிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அம்மாவே வழி மாறி போனால் குழந்தை கண்டிப்பாக வழி மாறும், எந்த சந்தேகம் இல்லை. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அப்போது அந்த குழந்தைய பக்குவமாக வளர்த்த வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. குழந்தைகளை பெற்றெடுக்கிறது மட்டும் அல்ல, அவங்கள ஆன்மீகத்தில் வளர்த்தது கிறிஸ்துவ பெற்றோர்களாகி உங்களுக்கு மிக மிக பொறுப்பு உண்டு என்பதை நீங்கள் உணர வேண்டும். பைபிள் வாசிக்க சொல்லிக் கொடுக்கணும், ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி அதெல்லாம் போயிடுச்சு. வாரத்தில் ஒரு நாள் காலையில் சாப்பிடாமல் இருந்து ஜெபிக்கணும். ஒரு வெள்ளிக்கிழமையோ ஏதோ ஒரு நாள் எடுத்து அம்மா ஜெபிக்கணும். அதை குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். குழந்தை ஒரு 14 வயசுக்கு மேலே அவங்களுக்கு இப்படி ஜெபிக்கணும், இதனால் இத்தனை பவர் இருக்குது, இத்தனை நன்மைகள் இருக்குது, எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது, ஆண்டவருக்கு கொடுப்பதை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். சின்ன வயசுலேயே நம்ம என்ன செய்கிறாங்க, எனக்கெல்லாம் நல்லா தெரியும். கோயிலுக்கு போகும்போது எங்கே கோயிலுக்கு போனாலும் அம்மா கையில் ஒரு ரூபாயை கொடுத்து உண்டியில் போட்டு வாத்தாங்க அப்படிம்பாங்க. இப்போ நான் போய் அந்த வயசில் என்னான்னு தெரியாது, ஆனால் பழகணும் இல்லையா? காணிக்கை கொடுத்து அதை ஜெபிச்சு ஆண்டவர் கொடுத்தது ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோன்னு சொல்லி நீ போடணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு யார் சொல்லித் தருவா? நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். தேடி தேடி பழைய ஒரு 10 ரூபா நோட்டு, கிழிஞ்ச நோட்டு எடுக்கக்கூடாது. நல்லதாக கொடுத்து போட கற்றுக்கணும். பாருங்கள், காசு என்னமோ தெரியும், பழைய நோட்டு, கிழிஞ்ச நோட்டு பேங்க்கில் கொடுக்கும்போது அவங்க ஆச்சரியம் பார்க்குறாங்க. என்ன ஃபாதர் நிறைய கிழிஞ்ச நோட்டு கொண்டு வர்றீங்க, என்னங்க மேடம் பண்ணுறது, சர்ச்சுக்கு வர்றது அதுதான் அப்படின்ட்டு. அப்படி போடக்கூடாது. கடவுளுக்கு இப்போ ஒரு நீ 100 ரூபா உனக்கு நான் கொடுக்குறேன், நீ என்ன செய்யணும்? 90 ரூபா நீ செலவு பண்ணிக்கோ, அதில் 10 ரூபா கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இங்கே சின்னதுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அது வளரும். அது பாவம் அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? அது ஃபஸ்ட்டு அது பெற்றோர்கள் அதை கடைப்பிடிக்கணும்ல இல்லையா? 10ல் ஒரு பங்கு சாமிக்கு அப்படின்னு நீங்கள் பழகணும். அது அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதன் வழியாக பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, நீ எனக்கு கொடுத்து பாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா, நீ என்னை சோதித்து பாருங்கிறார். கடவுளே சொல்கிறார் மலாக்கி புத்தகம், சோதித்து பார் அப்படிங்கிறார். இன்னுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எனக்கு வர்றதை 10ல் ஒரு பங்கு எடுத்து வச்சு மற்றவங்களுக்கு கொடுக்குற பழக்கம் எனக்கு இன்றைக்கி இருக்குது. எங்கேருந்து கிடச்சிது? பெற்றோரிடமிருந்து கிடச்சிது. அதை நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரியும், பீடம் கட்டும் பொழுது குழந்தைங்க ஒரு சில குழந்தைகளாக அந்த உண்டியில் காணிக்கை போட்டு, ஃபாதர் எனக்கு அப்பா அம்மா கொடுத்தது நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு சேர்த்து வச்சு நான் கொடுக்குறேன்ட்டு கொடுத்த குழந்தைங்க இருக்கிறாங்க நம்ம பங்கில். தவக்கால உண்டியல் கொடுப்போம்ல, அப்போது அதை சேர்த்து வச்சு
கொடுத்த குழந்தைகள் எனக்கு தெரியும். அதெல்லாம் நல்ல பழக்கம். அப்படியெல்லாம் குழந்தைகளை நாம் வளர்த்தணும். ஒரு பிறந்த நாள் வருது, கிராண்டாக கொண்டாடுறோம் இல்லையா, ரொம்ப நல்லது. புது ட்ரெஸ் எடுக்கணும், கேக் வெட்டணும், சாக்லேட் எல்லோரும் கொடுக்கணும், ரொம்ப நல்லது. அதே சமயம் அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போய் ஒரு அனாதை இல்லத்துக்கோ ஒரு முதியோர் இல்லத்துக்கோ போய் சாப்பாடு கொடுங்க. அந்த குழந்தையை கொண்டு அந்த சாப்பாடு கொடுக்க வைங்க. அந்த குழந்தையை கொண்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க. அந்த குழந்தை கையில் கொடுத்து சாக்லேட்டை மற்றவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி பழகுங்க. அப்போ அந்த குழந்தை ஏழைகளுக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத அது கற்றுக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஃபாதர்னால் யார், அவரை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஃபாதரை பார்த்தா சர்வேஸுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், பிரைஸ் தி லார்ட்னு சொல்லணும் அப்படின்னு யார் சொல்லிக் கொடுக்கணும்? பெற்றோர் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா. அதெல்லாம் நல்ல பழக்கம். பெரியவங்க வந்தால் எந்திரிச்சு நிற்கணும். ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், அவங்க சொன்னால் தான் நம்ம உட்காரணும். இதெல்லாம் ஒரு பேசிக் கர்ட்டசி. இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். தாத்தா அடிக்கடி இவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, டேய் ஃபாதருக்கு சோஸ்திரம் சொன்னையாடா, ஃபாதருக்கு சோஸ்திரம் சொன்னையாடா அப்படின்ட்டு அவர் எல்லாருக்கும் சொல்லுவார். அதே மாதிரி இங்கே பூசை முடிஞ்சோன்னா நாங்கள் போய் அந்த உடுப்பெல்லாம் கழட்டும்போது பசங்க வந்து எல்லா நாளுமே அந்த யார் பூசை உதைக்கு இருக்காங்களோ அவங்க வந்து ஒவ்வொரு வசனம் சொல்லுவாங்க, இறைவார்த்தை சொல்லுவாங்க. அவன் சொன்னதே சொன்னாலும் பரவாயில்ல, நீ சொல்லுன்னு சொல்லுவேன். ஏன்னா அது சொல்ல 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 அவன் மனசில் அது பதியும். பிரைஸ் தி லார்ட். இப்படி எல்லாம் தான் நம்ம குழந்தைகளை நல்வழிப்படுத்தணும், ஆன்மீக காரியங்களை கொண்டு வரணும். அடுத்தது முக்கியமாக ஒழுக்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒழுக்கத்தை கற்றுக் கொடு. பெரியவங்களை பார்த்தா மதிக்கணும். பெரியவங்க வீட்டுக்கு வராங்கன்னா குட் மார்னிங், சோஸ்திரம், சர்வீஸ் சோஸ்திரம் அப்படி சொல்லணும். பெரியவங்க முன்னாடி உட்காரக்கூடாது, அவங்க மரியாதை கொடுக்கணும். ஸ்கூலில் டீச்சர்ஸ் வரும்போது எந்திரிச்சு நிற்கணும். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு கால் பற்றுச்சு பெரியவங்க மேலே, சாரி சொல்லணும். இதெல்லாம் இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும், எப்படி மரியாதையாக இருக்கணும், அதெல்லாம் நாம் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேங்க்ஸ் சொல்லி பழகணும். ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம், அப்போ மற்றவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்போ நான் சாக்லேட்லாம் கொடுக்கும்போது அம்மா சொல்லுவோம், ஏய் தேங்க்ஸ் சொல்லு ஃபாதருக்கு. நல்ல பழக்கம். அப்போ தான் அந்த குழந்தை மற்றவங்ககிட்ட ஏதாச்சும் வாங்கும்போது நல்ல ஒரு இதாக வாங்கும். தெரியாதவங்ககிட்ட எந்த பொருளும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். தெரியாதவங்க எங்கேயாச்சும் கூப்பிட்டா போகக்கூடாது. இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். வே ஆஃப் ட்ரெஸ், ஒழுக்கம்னு வரும்பொழுது வே ஆஃப் ட்ரெஸ் கோடு ஒழுக்கம் இருக்கணும். ஆலயத்துக்கு வரும்பொழுதும் சரி, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்பொழுதும் சரி, ஒரு 12 வயசு வரைக்கும் குழந்தைங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை. டீனேஜ் வந்துட்டாங்க அப்படின்னா, முக்கியமாக பெண் பிள்ளைகள், அவங்க ட்ரெஸ்ஸில் பேரண்ட்ஸு அக்கறை காட்டணும். ஃபாதர் பார்க்குறவன் எப்படி பார்த்து இந்த விதண்டாவாதமெல்லாம் பேசக்கூடாது. நாளைக்கு ஆபத்து உங்கள் பிள்ளைக்கு தான். என்ன வேணாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக ஆபத்து உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டு. அதனால் இப்போ இருந்தே ஒரு டீனேஜ் ஆயிடுச்சுன்னா ஸ்லீவ்லெஸ் போடுறதெல்லாம் கட் பண்ணணும் இல்லையா. பிறருக்கு இடரல் உண்டாக்குவதை போல் ட்ரெஸ்ஸுனா போடக்கூடாதுன்னு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரு சுடிதார் போட்டால் மேலே துப்பட்டா போடணும்னு சொல்லி எல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். இதெல்லாம் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் ஸ்கூல் யூனிஃபார்மில் துப்பட்டா இருக்குது இல்லையா, அவங்க பழக்கிறாங்கல்ல. காலேஜ் போனோன்னே அது கழுத்தில் சுற்றிட்டு தெரியுது. அதுக்கு அது துப்பட்டா. உன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும் அப்படின்னா போட்டு தான் ஆகணும். அங்கே போய் பெண்ணியம் பேசி பிரயோஜனம் இல்லை. நாங்கள்லாம் அப்போ என்ன அடிமைகளா? பிரயோஜனமே இல்லை. சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. இங்கே அந்த அளவுக்கு யாரும் நல்லவங்களும் இல்லை. சமுதாயம் அப்படி தான் சீர்கெட்டு கிடக்கு. அப்போ நம்ம குழந்தைகளை நாம் தான் பாதுகாப்பு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட டீனேஜ் வரைக்கும் ஓகே, டீனேஜ் வந்துட்டால் நீ கரெக்டாக இருக்கணும், இப்படியெல்லாம் தான் இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் போடணும், கோயிலுக்கு வரையா முக்காடு போடணும் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்.
கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம்? அந்த வசனத்தில் என்ன பார்த்தோம்? ஆண்டவருக்கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். கண்டித்து திருத்தி, பழையதில் சிட்சித்து போதித்து அப்படின்னு இருக்கும். சிட்சித்து அப்படின்னா கண்டித்து திருத்தி, கண்டிக்கணும். ஒரு 12 வயசு வரைக்கும் கண்டிக்கணும். முட்டிக்கு கீழே தான் குச்சி எடுத்து அடிக்கணும். நீ கண்டிக்கணும்னு சொல்லிவிட்டு கன்னத்தில் அரைகிறது, பலார்னு அரைகிறது, வயசு பிள்ளைய அடிக்கிறது, அதெல்லாம் கூடாது. அப்படியும் பண்ணக்கூடாது. 12 வயசு வரைக்கும் முட்டிக்கு கீழே குச்சி எடுத்து அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஸ்கூலில் யாரும் அடிக்க முடியாது. டீச்சர்லாம் அப்படியே குழம்பி போய் நிற்கிறாங்க. என்னடா இப்படி இருக்கிறான் இவனை ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை நல்வழிப்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. குச்சி எடுக்கணும். குச்சி எடுத்தால் தான் சிலது திருந்துங்க. நீதிமொழிகள் 22:15. நீதிமொழிகள் 22:15. பிள்ளையின் இதயத்தில் மடமை ஒட்டி கொண்டிருக்கும், கண்டித்து திருத்தும் பிரம்பால் அதை அகற்றிவிடலாம். நான் சொல்ல, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. என்ன சொல்லுது? பிள்ளையின் இதயத்தில் மடமை ஒட்டி கொண்டிருக்கும், கண்டித்து திருத்தும் பிரம்பால் அதை அகற்றிவிடலாம். ஐயோ, நான் அடிக்கவே மாட்டேன் ஃபாதர், என் பிள்ளைய செல்லம் கொடுத்து நான் நல்லா, உன் பிள்ளை கண்டிப்பாக போயிடும். குச்சி எடுக்க வேண்டிய நேரத்தில் குச்சி எடுக்கணும், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும், அன்பு செலுத்த வேண்டிய நேரத்தில் அன்பு செலுத்தணும். இது கரெக்டாக இருக்கணும். கரெக்ட் போர்ஷனாக போகும். ரொம்பவும் கண்டிக்கவும் கூடாது, அப்பவும் குழந்தைக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஃபாதர், எங்கள் அப்பா என்னை எதுக்கு அடித்தார்னே தெரில ஃபாதர். அப்படி இல்லை, அடிச்சுட்டு அதை காரணத்தை சொல்லணும் இல்லையா? இதுக்காக தான் நான் உன்னை அடித்தேன். அம்மா சொல்லிக் கொடுக்கணும், இதுக்காக தான் நான் அப்பா உன்னை அடித்தார், இப்படி பண்ணக்கூடாது, நீ கரெக்டாக இருக்கும், நல்லா படிக்கணும். படிக்கிற நேரத்தில் விளையாட போனையில் அதுதான் அப்பா அடித்தார், அப்போ நீ படிக்கிற நேரத்தில் உட்காந்து படிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அவனுக்கு அந்த காரணம் சொன்னால் தான் அவனுக்கு புரியும். ஓ, இதுக்காக தான் அப்போ அடிக்கிறாங்க அப்படின்னு, அப்போ நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அப்போ வசனம் சொல்லுது, பிள்ளையின் இதயத்தில் மடமை ஒட்டி கொண்டிருக்கும், கண்டித்து திருத்தும் பிரம்பால் அதை அகற்றி விடலாம். நீதிமொழிகள் 23:13-14. நீதிமொழிகள் 23:13-14. பிள்ளைகளை தண்டித்து திருத்த தயங்காதே, பிரம்பினால் அடித்தால் சாக மாட்டார்கள். நீ பிரம்பினால் அவர்களை அடித்தால் அவர்களை பாதாளத்துக்கு தப்புவிக்கிறவனாவாய். எப்படி? நீ பிரம்பை எடுத்தால் உன் குழந்தை நீ பாதாளத்திலிருந்து காப்பாற்றுன்னு அர்த்தம். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, இதுதான் கடவுளுடைய வசனம். 12 வயசு வரைக்கும் உங்கள் வழியில் அவனை நிறுத்தணும். இதுதான் அப்படின்னு அவனுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். பிரம்பை எடுத்தே ஆகணும், இல்லாட்டி அவன் சரிப்பட்டு வர மாட்டான். பிரைஸ் தி லார்ட். உன் குழந்தையை பாதாளத்திலேருந்து தப்பு வைக்கணுன்னா பிரம்பை எடுத்து தான் ஆகணும். நான் சொன்ன மாதிரி முட்டிக்கு கீழே தான் அடிக்கணும். அது கண்டிக்க வேண்டிய நேரத்தில் தான் கண்டிக்கணும். சும்மாவும் அவங்கள இது பண்ணணும். நாளைக்கு இவங்கெல்லாம் வந்து எனக்கு என்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாது. சரி, நீங்கள் சொன்னதுலேருந்து பிரம்பை எடுத்து எங்கள் அப்பா அடிச்சுட்டே இருக்காரு ஃபாதர், அப்படி இல்லை. அதுக்காக இல்லை, தப்பு செய்யும்பொழுது ஒரு பயம் வரணும். அப்பா தப்பு செஞ்சால் அப்பா என்னை திட்டுவார், அடிப்பாருங்கிறது ஒரு பயம் அவனுக்கு வரணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய ஆஃபீஸர் ஒருத்தரை சந்திக்க நேர்ந்தது. அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை அவர் சொன்னார். ஃபாதர், நான் இந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கேன் அப்படின்னா அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டாக இருந்தது தான் என் காரணம் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு அவங்க ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா நான் நல்லா படிச்சிருக்க மாட்டேன், இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன். அப்போ எனக்கு அப்பா மேலே ரொம்ப கோபம் வந்துச்சு. என்ன சும்மா என்னை திட்டிகிட்டே இருக்கிறாங்க, அடிக்கிச்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு அப்போ கோபம் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நான் அது அப்பா அம்மா எனக்கு இப்போ இல்லை, ஆனால் இப்போ நான் அவங்கள நன்றியோடு நினச்சிப்பேன். நான் இந்த ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் அப்பா அம்மா தான். அதே போல் சென்னையில் ஒருத்தர் சந்தித்தேன். அவர் சொன்ன சாட்சி என்னன்னா, அவர் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறார். அவர் சொன்னது, எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டாக இருந்தார் ஃபாதர், என்னை படிக்கலைன்னா என்னை அடிப்பார். எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, இடையில வந்து செல்லம் கொடுத்து எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க, என்னை காப்பாற்றி விட்டுட்டே இருந்தாங்க. அப்போ அம்மா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த படிக்கிற அந்த இதே போயிடுச்சு. இன்றைக்கி நான் சரியாக படிக்காமல் வேலை இல்லாமல் நான்
கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன், திரிஞ்சிட்ருக்கிறேன், மார்க்கெட்டிங் அது இதுன்னு அலைஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இதுக்கு எல்லாம் காரணம் யார்? அந்த நேரத்தில் அதை கொடுக்காதான் காரணம். அப்போ கண்டித்து திருத்தி அறிவு புகட்டுங்கள், அது பெற்றோராகி உங்களுடைய தலையாய கடமை. எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரெயர் 12:10. சிறிது காலம் நம்மை தண்டித்து திருத்தினார்கள் நம் தந்தையர்கள், அதனால இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கும். வசனம் சொல்லுது, சிறிது காலம் நம்மை தண்டித்து. 12 வயசு வரைக்கும் இது பண்ணுங்க, பெரம்பெடுங்க. டீனேஜ் வந்துட்டால் பெரம்பெடுக்காதீங்க, நல்லதனமாக சொல்லி அவங்கள பண்ணுங்க. அப்போ உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கும் நாளைக்கு. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. ஆகவே பிரியமானவர்களே, சில அனுபவங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். உடைய குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக வளர்த்துங்கள், செபிக்க கற்றுக்கொடுங்கள். உலக காரியங்களை விட ஆவிக்குரிய காரியங்கள் அவர்களை வளர்த்துங்கள். நிச்சயமாக கடவுள் உடைய குடும்பத்தையும் உடைய குழந்தைகளையும் பாதுகாப்பார். இந்த குழந்தைகளை எப்படி நான் வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது ஞானத்தை கடவுள்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இவனை புரிஞ்சிக்கவே முடியல, இவனை எப்படி தான் நான் வளர்த்துறது அப்படின்ட்டு ஒரு சிலர் ஏங்கி போயிருப்பாங்க. அப்போது சாமிகிட்ட கேட்கணும், ஆண்டவரே இவனை நல்ல முறையில் வளர்த்துறதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லுங்கள். உடைய குழந்தைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. குழந்தைகள் நல்ல பிள்ளைகளாக வளரட்டும், நல்ல சமுதாயம் உருவாகட்டும். இறைவன் என்று வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.